அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சிக்கல். மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தவரைக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆணி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு. அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள் விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான்
நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்கள், அதாவது கிருத்திய நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தில் 1, 2 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அவருடைய பார்வையும் 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் பார்வையாக விழுகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பிராப்தமும், அதே சமயத்தில் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கறதுனால புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய புதனும் அவருக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சூரியனோடையும் ராசியாதி அதிபதி ஆகிய சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கார். ஆட்சி பெற்று ராசியாதிபதியும் அங்கேயே இருக்கார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீண்ட காலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க விளக்கமாக விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். குருவினுடைய பார்வை சப்தமத்தில் விழும்பொழுது குரு பலன் நிச்சயமாக வரும் அப்படின்றது ஜோதிடவியல் சொல்கிறது. இதில் உங்களுடைய ராசிநாதனும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன், அவர் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். ஏன்னா சௌரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத மாதம்னு சொல்லக்கூடியது நம்ம. அதனால தான் தமிழ் மாதம் சூரியன் மிதுனத்தில் இருக்கும்போது ஆணி மாதம்னு சொல்கிறோம். இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான், புதன், சுக்கிரன் 2 பேரோட சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதம் கடைசி வரலும் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா இந்த ஆணி மாதம் 20 தேதி வரலும் பார்த்தேன்னா அவர் அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அதாவது வியாபாரம் இல்லைன்னா தொழில் மூலியமாக கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல அசுப கிரகம் ஆட்சி பெற்று போகிறதுனால அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய பதவி புகழில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல அதாவது கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு கேட்கவே வேண்டாம். 11ஆம் இடத்து ராகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய லாபஸ்தானத்தில் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். சொந்த தொழில் பண்ணுறதுனால
சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் இதில் வெற்றி அடைவீங்க. ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிலெல்லாம் பிரச்சனை வராது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க திடீர்னு 4 நாள் லீவ் எடுப்பாங்க, திடீர்னு இன்றைக்கி வரேன்னு சொல்லுவான், வரமாட்டான். இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது உங்களோடு வேலை செய்யக்கூடிய, உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க, கீழ்ப்படிந்தவர்கள், அவங்க சரியான நேரத்திற்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய, செய்ய எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயத்தை பண்ண மாட்டார்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும். அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். தனிச்ச குருவாக வேறு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் உழைப்பு இல்லாமல் மன உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போகும். மைண்டு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றமான மாதம். இந்த மாதத்தில் திருமணத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்குது, அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த மேன்மைப்படுத்துவார். சுக்கிரனோட வீட்டில் இருக்கார், ஆனாலும் மேன்மைப்படுத்துவார். அதை தவிர அவர் பார்த்த இடம் மேலும் வலுப்பெறும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. எப்படி கோபுரத்தை பார்த்தா கோடி நன்மையோ அதே போல் குரு பார்க்கின்ற இடம் வலுப்பெறுமா? கண்டிப்பாக வலுப்பெறும்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற குரு பகவான் ராசிக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையை பார்க்குறார். 5ஆம் பார்வையை பார்க்குற இடம் புதனுடைய கன்னி வீடு. அந்த கன்னி வீட்டில் கேது பகவான் இருக்கார். இதுவரையிலும் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஏன்னா அப்போ தனித்து விடப்பட்ட கேது குரு மாறல. இப்போ குரு மாறி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய கோயில்கள், உங்களுடைய மூதாதையர்கள் கோயில்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை தவிர கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்துறதுக்கு உங்களால் பொருள் உதவிக்கு பொருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஞானக்காரனான கேதுவை தனக்காரனான குரு பார்க்கும்பொழுது பக்தி வழியான செலவுகள். கோயில் கட்டுறதுக்கு நம்மளால் அந்த காலத்தில் மாமன்னர்கள்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளால் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் கோயில் கட்டுறதுக்கு அணில் உதவியது போல் உதவக்கூடிய காரியம். அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. ஞானக்காரனான கேதுவும் வழிபடுறதுனால புகழ் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் நம்ம 5ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம்? பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். நீண்ட நாட்களாக சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் ஆகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி ஆகாமல் சில அவப்பெயர்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அந்த காரியகட்டங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது மட்டும் தனித்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ அது எல்லாம் விலக போகுது. குழலெழுது யாழெழுது என் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்றது. மழலை சொல் கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சவிருத்திக்காக காத்துட்டு இருந்த தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி ஆகுமா? வம்சம் விருத்தி ஆகும். சரி, அது மட்டுமா? குருவோடைய பார்வை அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கும் சதசப்தம பார்வை. அவர் பார்க்குற இடம் உங்களோட ராசியுடைய 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது விருச்சிகம். அந்த விருச்சிகத்தை பார்க்கும்பொழுது நம்ம பொறுத்தவரைக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவலாக செய்கிறதோட பார்ட்னர் சேர்ந்தாக்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்ட்னர் நல்லபடியாக ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, பையனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்க தாய் தந்தை ஒவ்வொரு இடமா பார்த்து பலன் இல்லாமலே போயிட்டு இருந்துச்சு. எது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, என்ன காரணத்துக்காக தட்டி போயிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் கைகூடும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது
இந்த குரு பகவான் வந்து 11/5/2025 வரலும் அந்த ரிஷபத்தில் இருக்கார். அதுக்குள்ளார ஆணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த இயர் எண்டுக்குள்ளார திருமணத்தையும் கை கொடுப்பாரா? கை கொடுப்பார். சரி, அது மட்டுமா? குரு பகவானுக்கு 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை உண்டு. அவர் பார்க்கறது மகரத்தை பார்க்குறார். இந்த ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகள் என்ன அப்படின்னாக்க ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது மேற்கல்வின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி போன்ற முயற்சி பண்ணுற குழந்தைகளுக்கு அத்தனைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான குரு 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே நல்ல மார்க் வாங்கி, அது மட்டும் இல்லை விரும்பிய யூனிவர்சிட்டி, அது உள்ளூராக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அதற்கு அந்த யூனிவர்சிட்டியில் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, பிஆர், விசா, கிரீன் கார்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாமே இந்த ஆணி மாதம் விலகி பிஆர், கிரீன் கார்டு, விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆணி மாதம்னு சொல்லலாம். இதை தவிர ரிஷபராசியில் ராசிக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாயே உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க விரயஸ்தானம் அப்படிம்போம். விரயஸ்தானம் அப்படின்னா என்ன? வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கிறது, ஒரு சில சமயம் வரவை மீறி போகிறது. ஆனால் இந்த செவ்வாயோடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள்னால் என்ன? நம்மளோட குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்காக எஜுகேஷன் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, உத்தியோகத்துக்காக, மேற்படிப்பு உத்தியோகத்துக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அப்போ இந்த காலகட்டங்கள் ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம்னே சொல்லலாம். சரி, அப்படி இருந்தாலும் இதில் ஒரு சில இந்த கிரகங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும். அது என்னென்ன தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு 22/6/2024 சனிக்கிழமையும் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுபோல் பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. ரெண்டாவது உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்துகிட்ருக்கிறதுனால ஐயா சொன்னது மாதிரியா குலதெய்வ கோயில்களுக்கு போகிறதுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. ஆனால் இப்போ குரு பார்க்கறதுனால போக முடியுங்கிற விவரத்தை ஐயா சொன்னாங்க. அதனால் அவசியம் இந்த மாதம் எல்லாருமே இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையவே ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயில்களுக்கு போகணும். அது சில பேரெல்லாம் குலதெய்வ கோயிலே எதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் குலதெய்வ கோயில் அவங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறவங்க கிட்ட, பெரிய வயசான பெரியவங்க கிட்ட, முன்னோர்கள்ட்ட நம்மளுடைய குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அதுக்கு என்ன வழிபாடு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும். தெரியாதவங்க அதை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா ராசியிலே குரு பகவான், திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்திக்கு ஐயா சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதை தவிர கர்ப்பரட்சாம்பிகை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அது போய் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவா, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். கிராஃபிக்ஸு, அதாவது இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் ஒரு பெரிய ஆனந்தமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.